ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அங்கே இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10-15 எடுத்துக்கலாங்க. வெள்ளைப்பூண்டு 7-8 எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, 7-8 வரமிளகா, அரை ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு மண்டை வெல்லம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச புளியும் வரமிளகாயும் ஊற வச்சுக்கலாம். புளி ஈரமாக இருந்ததுன்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, என்றது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஊற வைக்கிறேன். வரமிளகா 7 எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் காரமான மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எச்சா ஊற வச்சுக்கலாம். புளியும் வரமிளகாயும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மண்டை வெல்லத்தை சேர்த்திக்கலாங்க. அது கூட அந்த அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கலாம். அது கூட எடுத்து வச்ச பூண்டு பல்லையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். எடுத்து வச்ச தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதோடவே சேர்த்திக்கலாங்க. ஒரு தக்காளிங்கிறது 2 தக்காளி கூட சேர்த்திக்கலாம். சட்னிக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே சேர்த்திக்கலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊறின புளியும் அந்த வரமிளகாவையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நம்ம ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா அந்த தண்ணியை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதில் காரம் அதிகமாக பிடிச்சிருக்கும். நான் இப்போ காரம் வேணுங்கிறதுனால அதே தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த அளவு அரைச்சிருக்கணும். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க. தாளிக்காமையும் இப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக தாளிக்கிறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெயில் இது தாளித்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார சட்னி புளி சட்னி எல்லாம் நல்லெண்ணெயில் தாளித்து பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அது அங்கங்கே சட்னியில் கடிபடுறது ஸ்க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச சட்னியை அதோடு சேர்த்திக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா சுண்டட்டும். புளி சட்னிக்கு வெங்காயம் ஊற்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தோசைக்கல்லை வச்சு வெங்காயம் ஊற்றப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். இது புளி சட்னிங்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த சுவையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. இப்போ கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னொரு கலக்கி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊத்தப்பத்தை எடுத்துட்டு இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், ஊத்தப்பம் ஒரு சைடு வெந்துருச்சு. அது திருப்பி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ஊத்தப்பம் திருப்பி போட்டோன்னு லேசாக அதை குத்தி விடுவேங்க. ஏன்னா உள்ள சைடு நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக குத்தி விட்டுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் இப்போவே இந்த சட்னி ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.